இப்போ தமிழ்நாட்டு மக்கள் லேட்டஸ்ட்டாக பேசுகிறது லேட்டஸ்ட் பரபரப்பு வந்து அதிமுக மீண்டும் பாஜகவோடு இணைந்தது. இணைந்து சந்திச்சாங்க, பிரிஞ்சாங்க, இணைய மாட்டோம்னு சொன்னாங்க, மறுபடியும் இப்போ இணைஞ்சிட்டாங்க. அதிமுக சொல்கிறாங்க, அதாவது திரு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, அதிமுக பாஜகவோடு இணைந்த காரணத்தினால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது. 6% தான் உங்களுக்கும் உங்கள் கூட்டணிக்கும் அவங்க கூட்டணிக்கும் சென்ற தேர்தலில் வித்தியாசம். திமுகவுக்கு தூக்கம் குறைஞ்சி போச்சா? திமுகவுக்கான்னு கேட்குறேன், யாரும் சொல்கிறாரு? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது. அநேகமாக முதலமைச்சர் இப்போ தான் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கூட தூங்குவார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எதிர்ப்பே இல்லைல்ல. இந்த கூட்டணி மக்கள் ஒத்துக்குவாங்களா? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஏன் ஆதரிச்சிங்க, ஏன் பிரிஞ்சிங்க, ஏன் திரும்ப ஆதரிச்சிங்க? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோடு கூட்டணி சேருவது என்பது இயல்பு. அண்ணா காலத்திலேயே ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்தாங்க, அதை கூட பெரியார் விமர்சித்தார். நாங்களே கூட பிஜேபியோட கூட்டணி வச்சோம். எப்போவுமே ஒரு கூட்டணி அமைவதற்கு முன்னால் அதற்குரிய ஜஸ்டிஃபிகேஷனை அந்த கட்சியினுடைய இரு தலைவர்களும் சொல்லணும். பொருந்தா கூட்டணியாக கூட இருக்கலாம். ஏன்னா அரசியல் களத்தில் வந்து தேர்தல் அரசியலுக்கு முன்னால் கொள்கையை வந்து விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொள்கையை அப்படியே வச்சுக்கிட்டு வேற ஒரு கூட்டணிக்கு வரலாம். அது வந்து எதை குறைச்சிக்கணும், எதை கூட்டிக்கணும், எதை நாங்கள் எடுக்க மாட்டோம், எதை எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உடன்பாடு வரணும். அந்த உடன்பாட்டை அந்தந்த கட்சிகளும் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட சொல்லணும். இந்த காரணத்துக்காக தான் நான் அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டேன், அவர்கிட்ட ஒவ்வாமல் இருக்குது, உடன்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் இதுக்கான காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனை ராஜாஜி அவர் கட்சிக்கு சொன்னார், அண்ணா திமுகவுக்கு சொன்னார். அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டணிக்கு பிறகு ராஜாஜியுடைய கொள்கை வரணும்னு அவர் நினச்சார், முடியாதுன்னு அண்ணா வெளியே வந்துட்டார். அதையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்தார். நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சோம். கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டது. தேசிய அளவில் ஒரு கட்சியோட கூட்டணி வருகிற போது அன்னைக்கு வாஜ்பாய்ங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் ஆளுமையை, அவர் ஒரு டெமோக்ராட், அவருக்குங்கிற கொள்கையை வந்து அவர் ஆர்எஸ் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜனநாயகத்தை நம்புகிறவர் தன்னுடைய கொள்கையை தப்பான வழியில் கொண்டு போய் நிலைநிறுத்தி நினைக்க மாட்டார். எல்லோரும் அவருடைய கொள்கையை வந்து பின்பற்றி அந்த கொள்கையை கொண்டு போய் அரியணை ஏற்ற வேண்டும் என்று தவறல்ல, சரியாக தப்பாங்கிறது இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை அரியணை ஏற்ற வேண்டும் என்று அண்ணா ஒரு வழியை கையாண்டார். பெரியார்கிட்ட வந்து விலகி வந்தார். ஆனால் என்ன நோக்கம்? இந்த ஆட்சி பெரியார் காணிக்கன்னு சொன்னார். அது மாதிரி ராஜாஜியும் அண்ணாவும் கூட்டணி வைத்த போது என்ன முரண்பாடு இருந்ததோ அந்த முரண்பாடுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டதோ அதை போல் நாங்களும் விளக்கம் சொன்னோம். நாங்கள் பிஜேபியோட சேரும்போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மறைந்த அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் எழுதி வகுத்து கலைஞர்கிட்ட அப்ரூவல் வாங்கினார். நாங்கள் வந்து பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட மாட்டோம், காஷ்மீருக்கான 370 சட்டத்தை எடுக்க மாட்டோம், சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு யார் நாங்கள் சொல்லலை. நாங்களே செய்ய மாட்டோம்னு வாஜ்பாய் கையெழுத்து போட்டார். அப்போது அவர்களுடைய கொள்கை முழக்கத்தை கட்டுப்படுத்தி கட்டுக்குள் வைத்து முடிச்சு போட்டு கட்டி போட்டுட்டு இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் தேவை, அது செக்குலர் கவர்மெண்ட் தான் இருக்கும், நாங்கள் அதெல்லாம் தொடமாட்டோம்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சோம். இப்போ நான் கேட்குறேன், தாராளமாக சேருங்க, தப்பு கிடையாது. நான் அதை கொச்சைப்படுத்த கூட விரும்பலை. ஆனால் என்ன காரணம்னு சொல்லுங்கள். என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய கொள்கையை விட்டு போய் மோடியோட சேர்ந்தார்? நீட்டில் உங்களுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டீங்களா? டீலிமிட்டேஷனில் உங்கள் கொள்கையை மாற்றிக்கிட்டீங்களா? வக்ஃபில் உங்கள் கொள்கையை மாற்றிக்கிட்டீங்களா? மாநில சுயாட்சியில் உங்கள் கொள்கையை மாற்றிக்கிட்டீங்களா? பொருளாதார கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை மாற்றிக்கிட்டீங்களா? எதையுமே நீங்கள் மாற்றிக்கலையே. எல்லாத்துலேயுமே உங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கீங்க. குரல் வலிமையாக இல்லை, அவ்வளோதான். நாங்கள் ஒத்துக்கிறேன்னா சொல்கிறீங்கல்ல, இவ்வளவும் ஒத்துக்காத கொள்கைகள் இருக்கும்போது எதை வச்சுட்டு நீங்கள் போனீங்க? இப்போ அவங்க ரைஸ் பண்ணுற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சார், சென்ற சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்து சந்தித்த தேர்தல், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத சந்தித்த தேர்தல், அதில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அரசுக்கு எதிராக அதிருப்தி இருந்திருக்கும். அப்படி இருந்தே திமுக கூட்டணிக்கும் எங்கள் கூட்டணிக்கும் வெறும் 6% தான் ஓட்டு வித்தியாசம். இந்த முறை நாங்கள் மறுபடியும் வந்து திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் மீண்டும் பாஜகவோடு இணைஞ்சிருக்கோம். அந்த 6% தான் தமிழ்நாட்டின் வெற்றி தோல்வியை கணக்கிட போகுது. எப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் கூட்டணி கட்சிகள் தேர்தல் வெற்றி என்பது நாட் அரித்மெட்டிக். அது வந்து கூட்டல் கழித்தல் கணக்கல்ல, அது ஒரு கெமிஸ்ட்ரி, அது வந்து கெமிக்கல் ப்ராசஸ், ரசாயன வேதி மாற்றம்னு தமிழில் சொல்லலாம். ஒரு கட்சி இன்னொரு ஒரு கட்சியோட கூட்டணி சேர்றதுனாலேயே அந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு வங்கி, எத்தனை பர்சன்டேஜ், இந்த கட்சிக்கு வாக்கு வங்கி, ரெண்டையும் கூட்டி அப்படியே வந்துடுமா? வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்களே அதை அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சப்போ நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வந்துச்சு, அந்த கூட்டணியிலே வேறு மாதிரி ஃபார்முலா கொண்டு போகும்போது சட்டமன்ற தேர்தலில் என்ன வந்துச்சுங்கன்னு 80களில் பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்கிற போது அந்த கட்சிகளுடைய கொள்கை கூட்டணி அது ஒவ்வாமையா, ஒத்துக்கூடியதா, 2 பேர் சேர்ந்ததற்கான காரணங்கள் நியாயமானதா, அந்த எதிர்ப்புக்கு பின்னால் உண்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து ஒரு ரசாயன மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவார்கள். அப்போ 6% தான், இப்போ 2யும் கூட்டினா கூட அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்தில் தப்புங்கிறதுக்கு என்னால் 1000 உதாரணம் சொல்ல முடியும். எனவே இப்போது
தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிஜேபி எந்த விதத்திலே தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது? அந்த மாற்றத்தை உங்களால் கொண்டு வந்து சொல்லி இல்லை நான் சேர்ந்தது சரிதான்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள், ஜஸ்டிஃபிகேஷன் என்ன இருக்குது? உங்கள்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை, அவங்கள்ட்ட மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லாத பிஜேபி, நியாயப்படுத்த முடியாத அதிமுக. அப்போது எலியும் பூனையும் கைத்தை கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்தா ரெண்டு நீந்தி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஒருவேளை அவங்களோட கூட்டணி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலன்னே நாம வச்சுக்குவோம் சார். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்களா? கூட்டணியில் இருந்தாங்க, உங்களை விட 6% தானே ஓட்டு கம்மியாக வாங்கினாங்க. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் வேறு. இப்போ இந்த தடவை நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் டெலிவரி ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுன்னா நாங்கள் எவ்வளோ சொல்லலாம். உரிமை தொகையிலிருந்து, மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையிலிருந்து, 9.9% பொருளாதார வளர்ச்சியிலிருந்து நாங்கள் சொல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அக்செப்டட். ஒன்றிய அரசாங்கமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதாரத்தில் 9.9% என்பதை எல்லா நாளேடுகளும் இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்ட வளர்ச்சி. இந்த வளர்ச்சி யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சோசியல் ஸ்கீம்ஸ், சமூகத்துறையில் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றம், பெண்களுக்கான பேருந்தாக இருந்தாலும், பெண்களுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தாலும், மாணவர்களுக்கு படிப்பு தொகையாக இருந்தாலும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி இன்றைக்கி அது பாப்புலர் ஆகிருக்குது சொல்லாடல். திராவிட மாடல் அரசு என்பது இன்றைக்கி வழக்கில் புகழ்பெற்ற ஒரு அரசாக திகழ்கிறது. அப்போது முதலமைச்சருக்கு இருக்கிற இமேஜ், இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கிற திட்டங்கள், எனவே இது மற்ற ஆட்சியோடு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக என்ன சொல்கிறாங்க, திமுகவும் பாஜகவும் கொள்கையால் வேறுபட்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கூட்டணி அமைச்சு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நாங்களும் பாஜகவோட கூட்டணி அமைத்து அமித்ஷா சென்னையில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறது நாங்கள் அப்புறம் சொல்லுங்கள். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டு வாருங்கள். ஆனால் அந்த செயல் திட்டம் எதற்காக, எப்போது, எப்படி இருக்க வேண்டும் என்றால், முரண்பட்ட இருவர் ஒன்றாக இருக்கிற போது முரண்பட்ட கொள்கைகள் இருவரையும் பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களால் கொண்டு வர முடியுமா? நான் தான் சிம்பிளாக கேட்குறேன். நீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன் உங்கள் நிலைப்பாடு என்ன? வக்ஃபில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஏன் முடிஞ்சு போன சிஏஏ குடியுரிமை சட்டத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த நிலைப்பாடுகளை நீங்கள் ஒன்றும் இல்லை, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன போட முடியும்? இந்த 5 இனிமேல் நிறைவேற்றன்னு சொல்லிட்டீங்களா நீங்கள்? நாங்கள் மட்டும் தானே பண்ணோம். உங்களுடைய மூலாதார கொள்கைகளை, எங்களுக்கு உடன்படாத கொள்கைகளை நிறுத்தி வையுங்கள், முடக்கி வையுங்கள். அதுக்கு சம்மதம்னா அதுக்கு பேர் குறைந்தபட்ச செயல் திட்டம். நீங்கள் நாங்களும் ஒன்று போடுவோம்னா, ஏன்னா அன்புள்ள மோடிக்குன்னு ஒரு லெட்டர் எழுதுறதும், அன்புள்ள எடப்பாடிக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி 2 பேர் கையெழுத்து போட்டால் அதுக்கு பேர் காமன் மினிமம் ப்ரோக்ராமா? சான்ஸே இல்லைன்றேன் சார். எங்களுக்கு முன்னால் இருந்தது 3 தானே. காமன் சிவில் கோட் 370, 370. அப்புறம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டக்கூடாது. இந்த 3 எங்களுக்கு விசிபிள், கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த முரண்பட்ட 3 முக்கிய கொள்கைகள். அதை முடக்கி வச்சுட்டு போனோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கலை, நாங்கள் வெளியே நடந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போது நீங்கள் முடக்கி வைங்க. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, பர்னிங் இஷ்யூ, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எது? நீட்டு. பீகார் வரைக்கும் தற்கொலை வந்துருச்சு. அதே மாதிரி டீலிமிட்டேஷன், எங்கள் எண்ணிக்கை குறைஞ்சி போவோம். தமிழ்நாடு இல்லாமலேயே தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா சட்டத்தையும் மோடியால் கொண்டு வர முடியும். தூக்கி உதாசனப்படுத்திடலாம். இப்போ 39 49 ஆகும், 10 தான். ஆனால் யூபிக்கு 40 ஏறிடும், 50 ஏறிடும். அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புறந்தள்ளி விட்டு எந்த சட்டத்தையும் ஒன்றிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நீங்கள் முடக்கி வைப்பீங்களா? வக்ஃப் போர்டு 15% இஸ்லாமியர் இருக்கிறார்கள், அவங்க சொத்தை கபலீகரம் பண்ணுறீங்க, அதை நிறுத்தி வச்சுருவீங்களா? எதை நிறுத்தி வைப்பீங்கன்னு கேட்குறேன். ஒரு முதல்ல எதை ஒன்றும் வேணாம், இந்த 5 இருக்குல்ல, ஒன்றை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் கையெழுத்து போங்களேன். உங்களால் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேன். எனவே தான் சொல்லுகிறேன், இந்த கூட்டணி ஒவ்வாத கூட்டணி மட்டுமில்லை, இரு வேறுபட்ட திசையிலே பயணிக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணியை நான் என்ன சொல்கிறேன், அதிமுக தனியாக நின்றிருந்தால் கூட பெற வேண்டிய வாக்கு வங்கியை இது சிதைக்கும். இதை எழுதி வச்சுங்க.